எல்லாருக்கும் வணக்கம். 2024 பார்லிமெண்ட் எலக்ஷன் இப்ப நடக்க போது. 2026 எலக்ஷன்ல வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது தமிழ்நாட்டு அரசியலா இருக்கட்டும், தேசிய அரசியலா இருக்கட்டும். குறிப்பா இப்ப நம்ம பேச போறது தமிழ்நாட்டு அரசியல தான் பேச போறோம். தமிழ்நாட்டு அரசியல்ல 2026 எலக்ஷன்ல ஆ இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அடுத்த கட்ட இளைய தலைவர் யாராக இருப்பார் அப்படிங்கிற அந்த 3 பேர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள வந்து எடுத்துக்கிறோம். இப்போ விஜய் அவர்கள் வந்து சினிமாக்குள்ள இருந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தோட உள்ள வராரு. தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியோட பேர்ல உள்ள வராரு. ஏற்கனவே பல வருஷங்களாக அரசியலுக்குள்ள இருந்து பெரிய இடத்துல இருக்கிற டிஎம்கே அப்படிங்கிற கட்சிக்குள்ள இருந்துட்டு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய பொசிஷன்ல வருவாரு அப்படிங்கிற மாரி வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸ்டாலின் சாருக்கு பிறகு வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் ஒட்டுமொத்த கட்சியும் வரப்போறதா இப்பயே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நீங்க போஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாரி திமுக சார்ந்த ஒவ்வொரு டிவிக்குள்ள என்னென்ன டிஸ்கஷன் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அமைச்சரா இருக்கிறாரு. அவர் முதலமைச்சரா வேட்பாளரா அறிவிக்கப்படுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு வந்து ஆல்ரெடி தயாராயிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் சாருடைய பையன் உட்பட அரசியலுக்குள்ள வரத விட ஏத்துக்கிற அளவுக்கு அவங்க தயாரா தான் இருக்கிறாங்க. ஸோ இப்ப நம்ம மெயினா பார்க்கும்போது இந்த 3 பேர் அரசியலுக்குள்ள கண்டிப்பா எந்த இடத்த வந்து சேருவாங்க அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்வி. இந்த 3 பேரையுமே 3 முகமாக வைத்து அரசியல் நடக்கும்போது, இந்த அரசியலுக்குள்ள யாரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து சைன் பண்ணதுக்கு உண்டான வாய்ப்பு இப்ப இருக்க நிலைமைக்கு இருக்கு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரே காரணம் அந்த கட்சியோட பேர். பல வருஷமா அரசியலுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை தான். அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருமே என்னதான் வந்து எத்தன ஜெனரேஷனா அந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க உள்ளுக்குள்ள வந்தால் கூட, அதை ஏத்துக்கொள்ளுகின்ற மனநிலைக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ, அதுக்காக வேலை செய்றதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஒவ்வொரு களத்துக்குள்ளேயுமே, ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயுமே, பூத் கமிட்டி வரைக்குமே அங்க இறங்கி வேலை செய்றதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா, பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்கும், இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அந்த கட்சியும் பூத் கமிட்டி அளவுக்கு இறங்கி வேலை செய்ற அளவுக்கு பிஜேபிக்கும், டிவிகேக்கும் இடம் இருக்குதா? அப்படிங்கிற கேள்வி தான் இங்க மிகப்பெரிய கேள்வி. இப்ப வரைக்குமே திமுக அண்ட் அதிமுக அப்படிங்கிற அந்த 2 கட்சிகளுக்கு மட்டும் தான் பூத் கமிட்டி அளவுக்கு, அதாவது எலக்ஷனுக்குள்ள நீங்க ஓட்டு போடும்போது, அங்க பூத்ல நிப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு இறங்கி கேன்வாஸ் பண்ற அளவுக்கு இருக்கிற எண்ணிக்கை வந்து இந்த 2 கட்சிகளுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கு மீறி ஒரு கட்சி இருந்துச்சுன்னா, அது தேமுதிக மட்டும் தான். விஜயகாந்த் சார் வந்து ஆக்டிவா இருக்க வரைக்கும் அது ஒரு பெரிய இடத்துல இருந்துச்சு. விஜயகாந்த் சார் வந்து ஆக்டிவா இறங்குனதுக்கப்புறம் அவருடைய இறப்புக்கு பிறகு இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னடைவை வந்து அந்த கட்சி சந்திச்சிருக்குது. காங்கிரஸ் கட்சிய பத்தி சொல்ல தேவையில்ல. அவங்க ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேவோட கூட்டணியில தான் நிக்க போறாங்க. அவங்க தனிச்சுங்கிற மாரி வந்து நமக்கு ஒரு தோற்றமே ஏற்படல. ஸோ இந்த 3 பேர், இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இந்த 3 பேர தான் கண்டிப்பாக மக்கள் வந்து அடுத்த கட்ட சக்தியாக பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத நம்மளால முழுமையா சொல்ல முடியாது. இவங்க 3 பேரையுமே வச்சு மீடியாக்கள் பேசப்படும்போது, இவங்க 3 பேரும் எப்படி பிரஸ்ஸ வந்து ஹேண்டில் பண்றாங்களோ, அத பொறுத்து தான் மிகப்பெரிய மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், அண்ணாமலை அவர்களும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குவாதம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே திமுக சார்ந்த, திராவிட சித்தாந்தம் சார்ந்த ஊடகங்கள் நெறைய இருக்கிறதுனால, அவங்க வந்து தாராளமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அத சமாளிக்கிற அளவுக்கு வந்து ஏற்கனவே இப்பலாம் ஒரு 2, 3 வருஷமா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியாவெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கனால, உதயநிதி ஸ்டாலின் என்னதான் கருத்துக்கள வச்சாலும், அதுக்கு ஆப்போசிட்டா இவர் வந்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த பங்காளி படத்துல வந்து, நான் வந்து பெரிய ரவுடி இல்ல. 2 பேரும் மாத்தி மாத்தி சைக்கிள் செயின போட்டுப்போம் அப்படிங்கிற மாரி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. நடுவுல மாட்டிக்கிட்டு நிக்கிறது தான் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும், பெரிய அளவுக்கு பூத் கமிட்டிய வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தால் கூட, விஜய் அவர்கள் வந்து பிரஸ்ஸ எப்படி ஹேண்டில் பண்றாரு? பிரஸ் மீட் என்ன பண்றாரு? அவங்களுடைய கேள்விகளுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்றாரு? அப்படிங்கிறத வச்சு தான் கீழ் லெவல்ல அடிமட்ட ரேஞ்சில வந்து தொண்டர்கள் வேலை செய்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு, அரசியல் ரீதியான எந்த ஒரு பேட்டியுமே விஜய் அவர்கள் இன்னும் நேரடியாக குடுக்கவே இல்ல. கட்சியோட பேர் அறிவிக்கிறத கூட அறிக்கை மூலமா தான் விட்டுருக்காரு. ஸோ விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது எப்படி சொல்றேன்னா, குருவி தலையில வந்து பனங்கா வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அ என்ன சொல்றதுன்னா, ஒரு பளு வந்து அவர் மேல வந்து விழப்போது. இந்த இமாலய, அதாவது அ சென்ட்ரல் லெவல்ல வந்து பெரிய கட்சியா இருக்கிற பிஜேபி அப்படிங்கிற கட்சியும், அதே மாரி ஸ்டேட் லெவல்ல வந்து திமுக, அதிமுக அப்படிங்கிற 2 கட்சிகள் இருக்கு. அப்புறம் காங்கிரஸ். இந்த 4 கட்சிகள மீறி விஜய் அவர்கள் வந்து வோட் பெர்சன்டேஜ் பிரிச்சிட முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய வேலை. அது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. வெறும் ரசிகருடைய ஓட்ட மட்டுமே வச்சிருந்தாங்கன்னா, ஒரு 40,00,000 ஓட்டு வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 40,000லேருந்து 50,00,000 ஓட்டு வாங்கலாம். 1,00,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட, 1,00,00,000 ஓட்டு வாங்குனா கூட, அதை தாண்டி 5,50,00,000 ஓட்டு வந்து வெளிய நிக்குது. ஸோ, அப்ப 5,50,00,000 ஓட்ட வந்து யாரு பிரிக்கிறாங்க? அத பொறுத்து தான் மாற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே சீமான் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் கையில இருந்த
அந்த விவசாயி வந்து புடுங்கிட்டு இப்ப வந்து மைக்க குடுத்துட்டாங்க. ஸோ, அதிலேயே அவர் வந்து கலக்கம் அடைஞ்சிருக்காரு. ஸோ, இப்படி நெறைய சின்ன சின்ன கட்சிகள வளர விடாம, அவங்க எந்த இடத்துல நிக்கிறாங்களோ அங்கேயே நிக்க வச்சுட்டு, ஏற்கனவே இருக்கிற பெரிய கட்சிகள் வந்து அவங்களுடைய இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையுமே ஆல்ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ, விஜய் மாதிரியான ஆட்கள் வந்து உள்ள வரும்போது, அது மிகப்பெரிய அளவிற்கு வந்து இது எல்லாத்தையும் தாண்டி செய்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு முதல்ல பண பலம் இருக்கணும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா, மனபலம் இருக்கணும். அதை விட மிக முக்கியமாக அரசியல் பேச்சு இருக்கணும். அல்லது இவங்க பேசுறது எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு, இவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ற அளவுக்கு தைரியத்தோட பிரஸ்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்ணணும். த வே டூ ஹேண்டில் த பிரஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. பிரஸ்ஸ எப்படி ஹேண்டில் பண்றாங்களோ, அத பொறுத்து தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய இடத்த வந்து அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. விஜய் அவர்கள் வந்து இதுவரைக்குமே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன பிறகு, அந்த கட்சியில மெம்பரா சேர்த்ததுக்கான ஆப்புக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு வீடியோ போட்டிருக்காரே தவிர, அத தவிர்த்து இதுவரைக்கும் எந்த ஒரு பிரஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, மீட் பண்ணவே இல்ல. "பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்" அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி இவங்க திராவிட சித்தாந்தம், ஹிந்தி எதிர்ப்பு, அதே மாதிரி வந்து பெண் உரிமை பேசுறேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுவாரு. அதே மாதிரி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஓரியன்டட், அதாவது தேசிய அரசியல வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பேசுவாரு. இந்த 3யுமே தராசுல வச்சு பார்க்கும்போது, மக்கள் வந்து எத முடிவு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 3 பேருக்குமே பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால், வோட் பெர்சன்டேஜ்ல வந்து இப்ப இருக்க நிலைமையில, இப்ப இருக்க ஸ்டேஜ்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில டைரக்ட்டான டிஎம்கே உடைய அந்த வோட் பெர்சன்டேஜ் அப்படியே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா, அதே மாரி பிஜேபிக்கு வர வேண்டிய அந்த வோட் பெர்சன்டேஜ் எவ்வளோ வருமோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு வரும். ஆனா, விஜய் அவர்களுக்கு இப்போதைக்கு ரசிகர்களுடைய ஓட்டு மட்டும் தான் கையில இருக்குது. நம்ம அந்த எலக்ஷன் நெருங்க நெருங்க தான் நம்ம வந்து இன்னும் அதிகமான விஷயங்கள் பேச முடியும். விஜய் அவர்கள் வந்து ரசிகர்கள தாண்டி, அடுத்த ரசிகர்கள, தன்னுடைய ரசிகர்கள தாண்டி அடுத்த ரசிகர்கள வந்து அட்ராக்ட் பண்றாரா? அதை தாண்டி மக்கள்ட்ட போய் எப்படி ரீச் ஆகுறாரு? பெண்கள எப்படி ரீச் ஆகுறாரு? இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ, அது எல்லாமே நடக்கும்போது தான் தெரியும். ஆக மொத்தத்தில, அ அதாவது இப்போ வந்து களத்தில இருக்கிற வயதான பெரிய பெரிய தலைவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வயது மூத்த பெரிய தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வருகின்ற இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வராங்க அப்படின்னா, அந்த அரசியலுக்குள்ள எத்தன பேர் வந்திருந்தாலும், இவங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய பெரிய வெளிச்சம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. உங்களுக்கு இந்த 3 பேர்ல வந்து யார் ஒரு பெரிய இடத்த அடைவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஆ 2026ல யாருக்கு வந்து பெரிய அதிக வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசிச்சு கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம கமெண்ட்ல பேசினதுக்கு பிறகு அடுத்து வர வீடியோக்குள்ள வந்து நெறைய பேசலாம். இன்னும் நம்ம நெறைய டைம் இருக்கு. 2026 எலக்ஷனுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஸோ 2 வருஷம் வரைக்கும் நம்ம என்ன வேணா பேசலாம். இது ஒரு ஆரம்ப புள்ளின்னு வச்சுக்கங்களேன். இந்த ஆரம்ப புள்ளியில உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி வந்து கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்!